இப்படி ஒரு உலாவியத்தான் நாங்க இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தோம். இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஏஜென்டிக் பிரவுசர் என்ன பண்ணும் அப்படிங்கறத ஒரு உதாரணத்தோடயே பார்த்துருவோம். முதல்ல பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு எனக்கு வேலைக்கு போற மாதிரி 2 நீல நிற சட்டைகள் வேணும். அதோட விலை 700 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். அமேசான்ல 4 ஸ்டார் ரேட்டிங்க்கு மேல இருக்கிற சட்டை வேணும் அப்படிங்கறத ப்ராம்ப்டா மட்டும் கொடுத்தா பொழுதும் பிரவுசரே தேடி என்னோட அமேசான் கார்ட்ல ஆட் பண்ணி கொடுத்துரும். அதுவும் பிரவுசர் என்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டேவும் இருக்க முடியும். இது அமேசான் சட்டைன்னு மட்டும் இல்லாம மற்ற இணையதளங்கள்லயும் இதே மாதிரி வேலை செய்யும். கூடவே நம்ம இணையதள பக்கங்களை பிரவுஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கத்தை பத்தி ஏதோ ஒரு கேள்வி இருந்தா டைரக்டா அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுக்க முடியும். அதாவது ChatGPTல போய் தனியா கேள்வி கேட்கறதுக்கு பதிலா நம்ம பிரவுஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த வெப் பேஜ் பத்தின கேள்விகளை இங்க கேட்டோம் அப்படின்னா நம்ம பேஜை பொறுத்து இணையதளத்துல தேடி பதில்களை கொண்டாந்து கொடுக்கும். கூடவே நம்ம பார்த்துட்டு இருக்கிற இணையதள பக்கத்துல இருந்து தரவுகளை எடுத்து கொடுக்கிறது, அந்த பக்கத்துல இருந்து நமக்கு தேவையான ஒரு புகைப்படத்தை தரவிறக்கி கொடுக்கிற மாதிரியான வேலைகளையும் இந்த ஏஜென்டிக் பிரவுசரால செஞ்சு கொடுக்க முடியும். அதாவது பிரவுஸ் பண்ணும் பொழுதே ஒரு ஏஐ உதவியாளர் நம்ம கூட இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம். இது பர்ப்ளெக்சிட்டியோட காமெட் பிரவுசர். உங்க கணினியில தரவிறக்கிறதுக்கான நேரடி இணைப்பு வேணும் அப்படின்னா எங்களை பின்தொடர்ந்துட்டு கருத்து பெட்டியில காமெட் அல்லது பிரவுசர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இந்த பிரவுசர் எப்படி உங்க வேலையை குறைக்க போகுது அப்படிங்கறத முயற்சித்து பாருங்க. ஏர்டெல் பயன்படுத்துறவங்களுக்கு பர்ப்ளெக்சிட்டி ப்ரோவும் இதுல கிடைக்கும்.